வணக்கம் சார். வணக்கம்மா. விருச்சிகத்தில் ராகு இருந்தால் நிலம், வீடு, மனை சம்மந்தப்பட்ட வழக்குகள் வரும், அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். இந்த கருத்து உண்மையா சார்? விருச்சிகத்தில் ராகு இருந்தாலே இது நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். இப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே செய்துட்டு விட்டு போன தொழிலை எடுத்து செய்யலாம், ஏற்கனவே யாராவது செய்து நஷ்டமான தொழிலை எடுத்து செய்யலாம், இப்படியெல்லாம் பல விஷயங்கள் அப்படியே தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ராசி காரகத்துவம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது காலபுருஷ தத்துவம்னு ஒன்று இருக்குது. இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னா ஒரு தெருவில் எடுத்துட்டிங்கன்னா 1ஆம் நம்பர் வீடு, 2ஆம் நம்பர் வீடு, 10-12 வீடுகள் இருக்கும். இதில் ஒரு 10ஆவது வீடை நீங்கள் கையில் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு கடைசி வீடுங்கிறது 9ஆவது வீடாக இருக்கும், அடுத்த வீடுங்கிறது 10ஆவது வீடாக இருக்கும். ஸோ அப்போ அதுங்களுக்கு தகுந்த மாதிரி நம்பர்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இதை சொல்கிறது தான் காலபுருஷ தத்துவம். யார் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இதை ஜெகத் லக்னம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ முதல் ராசிங்கிறது மேஷம் தானே, அப்போ அது தலையை குறிக்கும். அந்த மேஷ ராசிக்குன்னு சில கேரக்டர் இருக்கும்ல, அதை அப்படியே சொல்கிறது. அப்புறம் ரிஷப ராசிக்குன்னு ஒரு கேரக்டர், இப்படி 12 ராசிக்கும் சொல்லிட்டு வரும்போது விருச்சிக ராசியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அது 8ஆவது ராசி இல்லையா? இந்த காலபுருஷத்துக்கு 8ஆவது ராசிங்கும் போது அது பொதுவாக மர்ம உறுப்புகளை குறிக்கக்கூடியது. ஆண் உறுப்பு, பெண் உறுப்புகள், அந்த மர்ம உறுப்புகளை பற்றி அதிகமாக பொது வெளியில் டிஸ்கஸ் பண்ண முடியாதுல்ல. அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த விருச்சிக ராசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மர்மமாக இருக்கும், அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா அவர்கள் என்ன செய்கிறாங்கங்கிறதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவர்களுடைய மனநிலையே பார்த்திங்கன்னா மர்மங்கள் நிறைந்ததாக இருக்கும். மற்றவர்களோட வாழ்க்கையில் என்னென்ன மர்மங்கள் இருக்குது, மற்றவங்க பிரச்சனைகளில் என்னென்ன மர்மங்கள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வு சொல்பவ அந்த திறமை அவங்கள்ட்ட தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது விருச்சிகத்தை பற்றி சொல்லும்போது அது ஒரு நீர் ராசி. நீர் ராசிலேயே 3 விதமான நீர் ராசி இருக்குது. கடகம் ஒரு நீர் ராசி, விருச்சிகம் ஒரு நீர் ராசி, மீனம் ஒரு நீர் ராசி. இப்போ கடகம்ங்கிறது கடல் நீரை எடுத்துக்கணும், விருச்சிகம்ங்கிறத கிணற்று நீர் அல்லது சாக்கடை கழிவு நீர், அதுக்கப்புறம் மீனம்ங்கிறது ஃப்ரெஷ் வாட்டர், குடிநீர், அப்படி எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த இடம் நிறைய மறைபொருள்களை சொல்கிறதுனால இது என்னென்ன பண்ணும், அப்போ இதுன்னா மர்மம் நிறைந்ததாக இருக்குன்னா இது வழக்கு நிறைந்ததாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது 8ஆம் இடம்ங்கிறது பிணவரைகளுக்கு பக்கத்தில் இருக்கும். இப்படியெல்லாம் நிறைய அந்த காலபுருஷ தத்துவத்திலையும் ராசி காரகத்திலையும் சொல்லிட்டு வருவாங்க. இந்த சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய இடங்கள், துர்நாற்றம் வீசப்படக்கூடிய இடங்கள். இப்போ மார்ச்சுவரி இருக்குன்னா, மார்ச்சுவரி எங்கே இருக்கும்? பெரிய மருத்துவமனைகளில், அது பார்த்தா அரசு மருத்துவமனைகளில் தான் நிறைய மார்ச்சுவரி இருக்கும்ல. அந்த மார்ச்சுவரியை குறிக்கக்கூடிய இடம் விருச்சிகம். அடுத்து கசாப்பு கடைகள்லாம் வச்சுருக்காங்கல்ல, கசாப்பு, மீன், இந்த மாதிரி கடைகள் விற்கிற இடங்களில் துர்நாற்றம் வீசுது இல்லையா, இந்த இடங்களும் விருச்சிகத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ குப்பைகள், கழிவுகள், பாழுங்கிணறுகள் இதெல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மனுஷனோட மென்டாலிட்டியும் உடம்பையும் மாற்றி மாற்றி எடுத்து சொல்கிறது பொதுவான பலன். அப்போ அந்த விருச்சிகத்தில் போய் ராகு உட்காரும்போது ராகுக்கு என்ன பலம் அப்படின்னு பார்க்கணும். ராகுங்கிறதும் கேதுங்கிறதும் சொந்த வீடு இல்லாத கிரகங்கள் அப்படிங்கிறத எடுத்துருவாங்க. அடுத்தது இந்த ராகு போய் விருச்சிகத்தில் இருந்தால் உச்சம், அது ஒரு கிரகத்துக்கு உச்சம் பெற்ற பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கேது அந்த இடத்துல இருந்தால் கூட உச்சம் தான். ஏன்னா இது ரெண்டும் நிச்சயமாக சேர்ந்து இருக்காது இல்லையா? இது எங்கே இருக்கோ அதுலேருந்து 7ஆம் இடத்துல தான் கேது இருக்கும், கேது எங்கே இருக்கோ அதுலேருந்து 7ஆம் இடத்துல தான் ராகு இருக்கும். அப்போ ராகு விருச்சிகத்தில் இருந்தாலும் கேது விருச்சிகத்தில் இருந்தாலும் அது உச்சம் பெற்ற கிரகமாக கருதப்படும். அடுத்து அதே நேர் 7ஆம் இடமான ரிஷபத்தில் இருந்தால் அது நீச்சம் பெற்றிருக்கும். ராகு இருந்தாலும் நீச்சம் தான், கேது இருந்தாலும் நீச்சம் தான். இப்போது விருச்சிகத்தில் ராகு இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ உச்சம் பெற்ற ராகு தானே அது. உச்சம் பெற்ற ராகு என்னென்ன வேலையை கொடுக்கும்? நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம், மேஷராசிங்கிறது ஒரு செவ்வாயோட வீடு, அடுத்தது விருச்சிக ராசிங்கிறது ஒரு செவ்வாயோட வீடு. அப்போ மேஷராசியை குறிக்கக்கூடிய செவ்வாய் முருகனை குறிக்கும். குன்றுகள், மலைகளை குறிக்கிறதுனால, குன்றம் இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருப்பானுங்கிறதுனால மேஷராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் முருகனை குறிக்கும். அடுத்தது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், இது ஒரு நீர் ராசின்னு சொல்லிட்டோம். கிணறு, கூவம்னே ஒரு பேர், நம்ம நதிக்கு பேர் வச்சுருக்கோம்ல, கூவம். கூவம்னா கிணறுன்னு பேர். அப்போ இது கூவம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கீழே வரக்கூடிய, அதாவது மேஷத்தை மேலாகவும் விருச்சிகத்தை கீழாகவும் கொண்டு வரும்போது கீழ் செவ்வாய் அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அம்மன்னா இந்த இடத்துல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்மனை கும்பிட்ற பழக்கம் இருக்குல்ல, வெள்ளிக்கிழமை கும்பிட்றாங்க இருக்குது, செவ்வாய்க்கிழமை எதுக்கு அம்மனை கும்பிட்றோம்? செவ்வாய் எப்படி முருகனை குறிக்கிற கிரகமோ மேஷத்தில் இருந்தால் விருச்சிகத்தில் இருக்கும்போது அது அம்மனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, உறவு முறை பெயர்களுக்கு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக செவ்வாயை குறிக்கும். அப்போ அந்த இடத்துல அம்மன் அப்படின்னு வரும்போது
கீழ் செவ்வாய் அம்மனை குறிக்கும் அப்படின்னு எடுக்கிறோம்ல, அப்போ அந்த இடத்தில் ராகு வரும்போது எந்த அம்மனை குறிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எடுக்கணும். ராகுனாலே நம்ம என்னத்தை சொல்கிறோம்? நாகங்களை தானே குறிப்பிட்டு சொல்கிறோம். அப்போ நாகாத்தம்மனை தானே நீங்கள் வந்து குறிப்பிட்டாப்புல எடுக்கணும். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்னென்ன வேலையை பார்க்கும் அப்படின்னு பார்க்கும்போது, 8ஆம் இடத்துல ராகு இருக்குன்னா நம்ம அடிவயிறு மர்ம உறுப்புகள்னு சொல்கிறோம். இப்போ அடிவயிற்றில் வந்து நாக்குப்பூச்சி இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதுவும் கிட்டத்தட்ட பாம்பு ஒடியும் தானே, கிருமிகளை குறிக்கிறதும் அது தானே. இதெல்லாம் இப்படி எடுத்து சொல்லணும். அடுத்தது ஒரு லக்கணத்துக்கும் விருச்சிக ராசி எத்தனாம் இடம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா. மேஷ லக்கணத்துக்கு விருச்சிகம் 8ஆம் இடம், ரிஷப லக்கணத்துக்கு 7ஆம் இடம், மிதுனத்துக்கு 6ஆம் இடம், இப்படி 12 லக்கணத்துக்கும் ஒரு இடம் மாறி மாறி வரும்போது சாதாரணமாகவே ஒரு ஜாதகத்தில் விருச்சிகத்தில் ராகு இருந்தாலே இந்த பலனை தான் செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா. இது எப்படின்னா மேலோட்டமாக சொல்வதற்கு நல்லாயிருக்கும். இதை எப்படிலாம் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, விருச்சிகத்தில் ராகு இருந்தால் டாக்குமெண்ட் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட் பிரச்சனை அப்படியெல்லாம் வராது. குருவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்படும் போது தான் இந்த நிலம் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, சர்டிஃபிகேட் எதுவாக இருந்தாலும், எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, சரியாக எழுதினாலும் தவறாக எழுதினாலும் அந்த இடத்துல வந்து எது குறிக்கும்னா அது குருவும் சனியும் சேரணும், அல்லது குருவும் சனியும் ஒன்று பார்த்தா தான் இந்த காரகத்துவம் வரும். இதுக்கு நம்ம பல தடவை விளக்கம் சொல்லியிருக்கோம். குருவுக்கு உரிய நிறமான மஞ்சளையும் சனிக்கு உரிய நிறமான நீலத்தையும் கலந்திங்கன்னா, ரெண்டுத்தையும் சம அளவில் கலந்திங்கன்னா பச்சை நிறம் புதுசாக உருவாகும். இந்த பச்சை நிறம் தான் புதன். அப்போ புதன்கிறதான் எழுத்துக்கு உரிய கிரகம் இல்லையா. புதன் தான் பத்திரப்பதிவுகளுக்கு உரிய கிரகம். அப்போ குருவும் சனியும் சம்மந்தப்பட்டால் அது வந்து புதனாக வேலை பார்க்குங்கிற ஒரு தெளிவு இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ராகு வந்து அந்த இடத்துல இருக்காலே அந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறதுனால தான் இதுக்கு நம்ம விளக்கத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து வந்து விருச்சிகத்தில் ராகு இருந்தால் லவ் மேரேஜ் ஆகும், மேரேஜ் டைவர்ஸ் ஆகும், காலம் கடந்து திருமணமாகும், இப்படியெல்லாம் சில பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு காதல் திருமணம் வந்து ஒருத்தவங்களுக்கு நடக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம கர்மதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம்ல, லக்னத்து கேந்திரங்களில் சனி இருந்தாலோ, சனி ஆட்சி உச்சம் பெற்றாலோ, சனி வந்து கர்மதோஷ சனி பெற்றிருந்தால் அது குலவிரோத திருமணத்தையும் தரும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு முக்கியமாக பங்கு வகிக்கிறது இந்த இடத்துல சனி முக்கியமான பங்கு வகிக்கும். இவங்க சொல்கிற மாதிரிலாம் வந்து ராகுலாம் பங்கு வகிக்காது. ராகுவோட வேலை என்னன்னா, ஒரு நல்லதோ கெட்டதோ அதை வந்து கூட்டுறதுக்கு வேலையை தான் அதை பக்குமே தவிர, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கணும்ல மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆக்சிலரேட்டர் ஆர் மல்டிப்ளையர், ஏற்கனவே இருக்கக்கூடிய பலன்களை அதிகப்படுத்துகிற வேலையை தான் ராகு செய்யுமே தவிர இது தனியாக எந்த வேலையும் செய்யாது. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ராகு தான் வந்து இந்த அரைச்சி கொடுக்குற தொழிலெலாம் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. அது பெரிய பிளண்டர் மிஸ்டேக்கான ஒரு விஷயம். எப்படின்னா, அரைத்தல் அப்படின்னு இருக்கோம்ல, செவ்வாயும் சனியும் ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டால்தான் அதுதான் அங்கே இன்ஜினியரிங் தொழில்நுட்பமே வரும். மாவு அரைக்கிறதா இருக்கட்டும், சீயக்காத்தூள் அரைக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல செவ்வாயும் சனியும் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணும். இதுவே வந்து இந்த இடத்துல ரொம்ப தவறான கான்செப்ட். இது போல் பார்த்திங்கன்னா நிறைய வரும், தப்பாக சொல்லிக்கிட்டே வருவார்கள். அது நம்ம அதை பற்றி கவலை கிடையாது. நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வியூவர்ஸுக்கு நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறோம். ஸோ விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ராகு வில்லங்கத்தை தருமாங்கிறத நம்மளோட டாபிக். கண்டிப்பாக தராது. விருச்சிக ராகு வில்லங்கத்தை தருமா தராதா அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.